ஓம் இளிச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா, ஓம் இளிச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா, ஓம் இளிச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா, ஓம் இளிச்சிவாயா. ஏய், யாரா இளிச்சிவாயா? நீங்க நமச்சிவாயங்க. என்ன பார்த்தா இளிச்சிவாய மாதிரி தெரியுதா? நமச்சிவாயங்க. யாரு? பொட்டியார இளிச்சிவாய. அப்படி இருக்க வேணும். ஆமாங்க. நந்தீஸ்வரா சொல்லுங்கய்யா. ஓயா வா சொல்லுங்க ஐயா. ஏய், என்னடா சாமி கிட்ட இப்படி தவறாவது ஒரு வார்த்தை பேசுற? சொல்லுங்க ஐயாங்கிற. ஒரு தெய்வமாக நான் வந்திருக்கேன், என்கிட்ட தவறாத ஒரு வார்த்தை பேசுறேன். நீங்க தெய்வமா வந்திருக்கீங்களா? தெய்வமா வந்திருக்கிறேன். உலகை தந்தையாக நான் வந்திருக்கிறேன். அப்படி என்னிடத்துல ஒரு தவறாத ஒரு வார்த்தை நீ பேசலாமா? ஓ, உலக சந்தையா வந்திருக்கிறீங்க? ஆமா, உலக சந்தையில வந்திருக்கிறேன். உலகை தந்தை. சரி, என்னிடத்துல தவறாத ஒரு வார்த்தை பேசக்கூடாதப்பா. எப்படி பேசுறது? என்னிடத்துல பேசுவது இருந்தால் சரியான பதில் மட்டும் கொடுக்க வேணும். எப்படி பதில்? உண்டு இல்லை. நீங்க சொல்றதுக்கு உண்மைதான். உண்டு இல்லை. ஆமா. நந்தீஸ்வரா உண்டு இல்லை. இந்த ராஜ்யசபைக்கு மனமார்ந்த வணக்கம். உண்டு இல்லை. அன்பார்ந்த பெரியவர்களும் உண்டு இல்லை. அருமை தாய்மார்களும் உண்டு இல்லை. நம்மளை வாழ வைக்கும் தெய்வராக ரசி மக்கள் அத்தனை உண்டு இல்லை. பெருத்த ஒரு ராஜ்யசபை வந்திருக்கிறார். உண்டு இல்லை. என்னடா குண்டு இல்ல குண்டு இல்லன்னு சொல்லி என்ன சொன்னீங்க? நான் சொல்ற வார்த்தையும் உண்டு இல்லைன்னு மட்டும் சொல்றேன், வேற எதுவும் பேச வேணாம் நீங்க. ஆமா, அதான் சொல்றேன். ஏன்னா இப்படியே பதில் சொல்லுவாங்க. பின்ன எப்படி? ஏன்னா பைத்தியக்கார மாதிரி இருக்கிறீங்க. நீ எப்படி பேசுறது? நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு சரியான பதில் என்ன? நீ ஊங்கோட்ட வேணும். ஊங்கோட்ட வேணும். நீங்க சொல்றது ஊங்கோட்ட. ஆமா, அப்படி முதல்ல சொல்லிருக்கலாம். ஏன்னா இது என்னப்பா உங்ககிட்ட பெரிய ராவடியா போயிடுச்சு. இப்ப ஊங்கோட்டணும். ஆமா, சரிங்க. நந்தீஸ்வரா அப்படி இருந்தா நானும் அன்பார்ந்த பெரியவர்களும் அருமை தாய்மார்களும் பெருத்த ஒரு ராஜ்யசபை வந்திருக்கிறார். சாமியா ஓம்பு சொல்றியா? என்ன சொன்னீங்க? ஆமா, வேற எதுவும் பேசாரு சொல்ற வார்த்தைக்கு ஊம் கொட்டுறா. நீ ஊம் கொட்ட மாதிரி தெரியலையா? ஷோ அப்பா, நீ எப்படிதான் பேசுறது? வாப்பா, உன் குடும்பத்துல உன் பொண்டாட்டிக்கிட்ட எப்படி பேசுவா? என் வீட்டுல என் வீட்டுக்காரிக்கிட்ட அது மாதிரி பேசிட்டு போக வேண்டியதானே? அட கேட்டுக்கு நல்லா என் பொண்டாட்டிட்டு பேசுற மாதிரி அது மாதிரி பேசிட்டு போக வேண்டியது. சரி, இதுக்கு போய் அப்ப ராவடி பண்ணி முதல்ல சொல்லிருக்கலாம். நந்தீஸ்வரா பொண்டாட்டிட்டு பேசுற மாதிரி தானே ஒண்ணுங்கிறப்பா. சரி, நந்தீஸ்வரா நாதேரி பொண்ணை கண்டாரோல ஏ போதுக்குமா கூட்டேது ஏ போதுக்குமா இவ்வளவு தூரம் கூத்துக்கு போயது அறிவுன்னு நினைக்க தனித்திர படிக்க செவிலி திரும்பி நாதேரி முண்டா ஏ பண்ண நினைச்சுட்டு ஆற கோட்டத்தை படி தாண்டி வரை தாய்க்கிட்டு போதனை பண்ணிட்டு கூடலாம் தனி நடுப்பு வரைக்கும் போய் கண்டாரு 4 பேருக்கு. ஏண்டா இப்படிதான் பேசுவாங்களா? நீங்க என்ன இவர் என்ன சொன்னாரு? என்ன சொன்ன? வீட்டுல பொண்டாட்டிட்டு பேசுற மாதிரி பேசுறா. நீங்க ஆமா, நேத்து பொழுதோட இங்க வரும்போது இப்படிதான் பேசி அடி வாங்கிட்டு வந்த. பொண்டாட்டிக்கிட்டியா? ஏன்னா பொம்பளை கிட்ட அடி வாங்குறவனே நீ. என் பொண்டாட்டி என்ன அடிக்காம வேற எவனா அடிப்பா? எங்க சரியான மானம் கெட்ட குடும்பம் இருக்கிறவரா? எப்படிதான் உங்ககிட்ட பேசுறது? ஓ அப்படியா? நந்தீஸ்வரா நீ தவறாக நினைக்க கூடாது. அதாவது குறிப்பாக இதுக்கு முன்னாடியெல்லாம் வேசக்காரங்க வந்தாங்களா? ஆமா, அவங்க கிட்ட எப்படி பேசன? சரியான பதில் சொன்ன. அது மாதிரி என்கிட்ட பேசிட்டு போக வேண்டியது. அப்படி சொல்லலையே, மத்தவங்க கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேச வேணாம். நீங்க எப்ப இது ஒரு தவறு? அதுக்குதான் எப்படி கேக்குறதுன்னு கேப்ப. இது ஒரு தவறா? சரி விடுங்க. நந்தீஸ்வரா இந்த தினத்துல ஊர் பொதுமக்கள் ஒன்றாக சேர்ந்து இந்த தினத்துல தேர் திருவிழா தெருக்கூத்து சொல்லக்கூடிய இந்த நாடகத்தை வைத்திருக்கிறாங்க. அப்படி நாடகத்தை வைத்திருந்தனால சாப்பாடு எப்படி? அருமையான சாப்பாடு. உண்மைதானப்பா? தலைவாழை இலை, முதவாழை பழம், முத்திரை நெய், குச்சி, தொட்டாப்புடி அட்டுட்டு ஆப்படிச்சு மாதிரி. ஆமா, அவங்க போட்ட சோத்துக்கே ஒரு கூத்தாடலாம். எப்பா நாளைக்கு ஆடிடலாமா? இல்லையே, இன்னைக்கு சம்பளம் வாங்கிக்கலாம், இன்னொரு நாளைக்கு பேசிக்கலாம். இது விவரமா தான் இருக்கு. நாளைக்கு போச்சம்பள்ளி போனோம். நந்தீஸ்வரா அப்படி சாப்பாடு ஏற்பாடு செய்து இன்றைய தினத்துல நம்ம நடத்தக்கூடிய நாடகமானது எல்லோருக்கும் தெரியும். ஆமா, என்ன அன்னைக்கு உண்மைதான் நம்ம நடத்தக்கூடிய நாடகமானது சிவபுராணம். இந்த நாடகத்திலே நான் வந்தபடியால் என்னை பார்த்தால் கண்களுக்கு எப்படி தெரிகிறது? அதுதான் சாமி ஒரு சந்தேகம். சந்தேகமா? மத்தவங்க எல்லாம் ஒரு வித்தியாசமா இருந்தாங்க. ஆமா, உங்களை பார்த்தா ஒரு வித்தியாசமா இருக்கிறீங்க. எப்படி இருக்குது? உடம்புல புளித்தோல். ஓய், அப்படி புண்ணு தெரியுமா? பைத்தியக்கார. புளித்தோலுங்க. புளித்தோல். ஆடை. ஆடை. களத்துல கையில தலையில எல்லாம் பாம்பு. பாம்பா இருக்கிறது. அந்த கையில பன்னி குத்துற வேலு. ஆமா, நீங்க யாருங்க? டேய் பைத்தியக்கார, இது பன்னி குத்துற வேலா? எங்க ஊர்ல பன்னி குத்துற பூசாரி தானே வச்சிருக்காங்க. 200 ரூபாய்க்கு பன்னி கறிட்டு வந்தேன். அப்ப பன்னி இன்னும் ஞாபகத்துல வச்சிருக்கிறியா? இல்ல, பன்னி குத்துற பூசாரி தானே வச்சிருந்தாரு. பன்னி கறி தின்னுட்டு பாதாளத்துல விட்டுட்டு எங்க பெரிய மனுக்கு ஓடி போயிட்டே இல்லையே. நந்தீஸ்வரா அப்படி இருந்தாலும் நான் யாரு, என்னுடைய பெயர் என்ன நான் சொல்லுகிறேன், சற்று கவனமாக கேட்க வேணும். விளக்கமா சொல்லுங்க. இல்லை என்றால்
ஒரே அறதான் செவனி திரும்பிடும். யாருக்கு நீங்க என்ன அடிச்சீங்கன்னா என்ன நீ அடிக்கிறியா? நீங்க என்ன அடிச்சீங்க எனக்கு செவனி திரும்பிடுங்க. என்ன அடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோ, நீ அவ்வளவுதான் இந்த இடத்துல செத்து போயிடுவ. அப்படியா? ஆமா. சரி, அப்ப நீங்க யாரு? நான் யாரு சொல்லுகிறேன். அரே நந்தீஸ்வரா சாமி, 1008 அண்டம் 1008 அண்டம் 24 புகணும் 24 புவனம். அழிஞ்சு போனவனே 24 புவனம் 24 புகணும் புவனம். சப்த சாகரம். செத்த சாவரம். யார் சாவறது? நீங்க சொல்றதாங்க அப்படி தெரியும். சப்த சாகரம். சப்த சாகரம். மேலே 7 உலகம், மேல கீழே 7 உலகம். கீழ உலகம். ஏன்டா மறுபடியும் உளறற? யார் உளறா? நீதான். இல்லையே. மேலே 7 உலகம், சரி. கீழே 7 உலகம். மேல சொல்லுங்க. கீழே 7 உலகம். நம்ம நிக்கிறதுக்கு பேர் என்ன? இது பூமாதேவி. மேல இருக்கிற ஆகாயவாணி. கீழ இருக்கிறது பூமாதேவி. நீனப்பா நெப்பு கட்டவன கீழே பாய் போட்டுருக்கல. அகராதிக்கு ஒரு எல்லையே கிடையாது. யாரு பாய்க்கு கீழே தான் பூமி. ஷோ ரங்கநாதா ரங்கநாதா. எப்படி நான் கரெக்டா இல்லையா? சரி வாப்பா. படுதாக்கு மேல 7 உலகம், பாய்க்கு கீழே 7 உலகம். அப்படி சொல்லுங்க. இது கரெக்ட். இது கரெக்டா இருக்குது உங்களுக்கு. இப்படி ஈரேழு 14 உலகம். இந்த ஈரேழு 14 உலகத்துல எறும்பு வரை 84 லட்சம் ஜீவங்களுக்கு படையலுக்கு கூடிய 2011 கண் படைத்து பாரா முனிதரத்த பரமன் சிவபரமன் என்று உலக தந்தை என்றே தெரிந்து கொள்ளப்பா. சிவபெருமான் தெய்வமே உண்மை. வணக்கசாமி. வாழ்க வாழ்க, பல்லாண்டு காலமாக நீ வாழ வேணும். பரமசிவன் ஈஸ்வரன் சொல்லி தெரியாம வாய் உலக பேசியிருந்தா தெரியாம தவறா பேசியிருந்தா அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க தான் முன்னச்சுக்கிட்டு போகணும். நாமக்கல் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பாக்குறேன். முன்னச்சு இருக்குதா இல்லையா? நீங்க தான் மன்னிச்சுக்கிட்டு போகணும். முன்னச்சுக்கிட்டு போக சொல்றேன்டா. மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிறேன். ஓ மன்னிப்பு உனக்கு இருக்கிறதப்பா. சரி சாமி, நீங்க சொல்லிட்டீங்க. ஆமா, நீங்க தான் ஈஸ்வர சிவபெருமான். என்ன எத்தனை கண்ணுங்க? 2011 கண் படைத்த பரமன் சிவபெருமான். அது எனக்கு கணக்கு வரணும். என்ன கணக்கு வருது? எங்களுக்கு எல்லாம் இருக்கிறது 2 கண்ணு. ஆமா, மாநில பெண்டமே. இந்த 2 கண்ணை வச்சுட்டு கண்ணதை காங்கலங்கன, காணாத கண்டங்கன, பார்த்ததை பார்க்கலங்கன, பார்க்காததை பார்த்தவங்கற. உண்மைதானப்பா. உங்களுக்கு 2011 கண்ணுங்கறீங்களே, அது எப்படி? என்னுடைய அங்கம் எல்லாம் எனக்கு கண்கள் என்று தெரிந்து கொள் நந்தீஸ்வரா. இந்த ஈரவங்கானலாம் எனக்கு தெரியாது. எனக்கு கணக்கு வரணும். என்னென்ன போய் ஈரவங்க? 2011 கண்ணோட இருக்கக்கூடிய பரம்பொருளுங்கிறீங்களா? உண்மைதானப்பா. அந்த 2011 கண் எப்படி? அதெல்லாம் அங்கம் எல்லாம் எனக்கு கண்ணுன்னு சொல்றேன். அங்கம் எல்லாம் எப்படி? நான் சங்கீரிக்கு நான் புறப்படுகிறேன். போங்க. சங்கீரி போயிட்டு அந்த பக்கம் அப்படியே இதுக்கு போயிருக்கு. எதுக்கு? மகனிஜாவடியா? அட கையிலகிரிக்கு புறப்படாம எதிர்பார்த்து இருக்கிறேன். 2011 கணக்கு சொல்லிட்டு தான் போகணும். ஆமா. இல்லை என்றால் இல்ல போக முடியாது. அப்படியா? ஏன் இப்ப பஸ் இல்ல? நேரத்துக்கு இல்லை. அப்படியா? சொல்கிறேன். 2011 கண்ணோட இருக்கக்கூடிய சிவபெருமான். அந்த 2011 கண் எப்படி? நந்தீஸ்வரா, இது நான் ஏறி சவாரி செய்யணும்டா. என்னுடைய நந்தி வாகனம் காளை மாடுக்கு தான் நந்தி வாகனம் வேறு. சரி, அந்த நந்தியானது என்னுடைய இருப்பதனாலே அந்த நந்திக்கு என்னோட கண்ணு இருக்கிறது. சரி, 2 கண்ணு. அதுவும் இல்லாமல் நான் கையில வைத்திருக்கின்ற சூலாயுதம் இது பன்னிக்குத்திர வேலை. பன்னிக்குத்திர வேலை. சரி, சூலாயுதம் சொல்லு. சூலாயுதம் வேலாயுதமா? சூலாயுதம். உண்மைதான். இந்த சூலாயுதத்துல சித்து உடுக்கிறது இதுலயா? ஆமாப்பா. என்னமோ தேடுறானே, என்னென்ன ஆபத்து வருதுன்னு தெரியலையே. என் கண்ணுக்கு தெரியல சாமி. என்ன ஏன்னா எத்த சோடு தொங்குது தெரியலையா? எப்படியா சித்தப்பு புடுக்குறீங்க? ஏண்டா இது சித்தப்ப புடுக்க அவனுக்கு புடுக்குறீங்களா? ஏய் அழிஞ்சு போன சித்து உடுக்கப்பா.
அந்த உடுக்கையா? இந்த உடுக்கு நான் சித்தப்பன் புடுக்குன்னு நினைக்கிறேன். அந்த கருமத்தை நாங்க எதுக்குள்ள கையில சரி. இந்த சோழாயுதத்துல சித்து உடுக்கு இருப்பதனால இந்த உடுக்கு 2 கண்ணு இருக்கிறது. இந்த பக்கம் ஒரு கண்ணு, அந்த பக்கம் 4 கண்ணு ஆச்சு. 4 கண்ணு வந்துட்டுதா? அதுவும் இல்லாமல் என்னுடைய உடம்புல பாதி உடம்புல அமுந்து கொண்டிருக்கிறாளே யார் உண்மையவர் சத்தியானவர். குறிப்பாக திருச்செங்கோட்டிலே வாழ்ந்தரக்கூடிய அர்த்தநாரீஸ்வரனை பார்த்திருக்கிறியா? ஆமா, திருச்செங்கோடு மலை மேல ஆண் பாதி பெண் பாதியாக அமுந்து கொண்டு இருக்கும்ல அர்த்தநாரீஸ்வரன். அந்த உண்மையவர் சத்தியானவன் என்னுடைய உடம்புல பாதி உடம்புல அமர்ந்ததனாலே அந்த சத்திக்கு கண்ணு இருக்கிறது. 6 கண்ணு ஆச்சு. 6 கண்ணு வந்துட்டதா? அதுவும் இல்லாமல் நான் தலைமையில ஒன்று வைத்திருக்கிறேன். அது என்ன? நான் தலைமையில வச்சிருக்கிறேன்ப்பா. என்ன வச்சிருக்கீங்க? அது ஒரு சாமி தான். சாமின்னா என் குடும்பத்துக்கே குத்து விளக்கடா. ஏங்க, குத்து விளக்கு போய் தலைமையில வச்சா மசுறு பொசுங்கி போயிடுறது. ஏன்னா குத்து விளக்கு போய் தலைமையில யாராவது வைப்பாங்களா? சொன்னீங்களா குத்து விளக்குன்னு? அட குடும்பத்துக்கு ஒரு நன்மை. அது ஆனா பொண்ணா? அது ஒரு பெண் தானப்பா. உங்களுக்கு என்ன ஆகுது? இந்த சிவபெருமானுக்கு நன்மை எல்லாம் செய்து கூட இருக்கிறாள். யார் அது? உண்மையவர் சக்தி இருக்கிறாளவா? ஆமா. அந்த சக்தியை போலவே இவரை நான் வச்சிருக்கிறேனப்பா. அது உங்களுக்கு என்ன ஆகுது? அதான எனக்கு ஒரு நன்மை எல்லாம் செய்து கூட இருக்கிறாள். இரவிலே அப்படியா? பகையிலே இரவிலே எந்த நேரம்னாலும் எனக்கு நன்மை எல்லாம் செய்து கூட இருக்கிறாள். பேரு? அவருடைய பெயரு கங்கை. கங்கை? ஆமாப்பா, கங்கை. கங்கைன்னா தண்ணி. கங்கை என்னால் என்ன? தண்ணீர். ஆமா. அந்த கங்கையை ஒரு மங்கையாக செய்து அந்த மங்கை எடுத்து நான் தலைமையில வச்சிருக்கிறேன். ஓ, ரஞ்சகாத்தி. எப்பா இது மட்டும் என்னப்பா சவுண்டா பேசுற? இல்ல, கேள்விப்பட்டிருக்கிறேன். என்னவென்று? சாமியிலே எல்லா சாமியை விட ஈஸ்வரன் மட்டும்தான் தலைமையில கூத்தியால வச்சிருக்கிறேன் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஏண்டா தலைமையில கூத்தியா இருக்குது? இந்த சிவபெருமான் கூத்தியா வைப்பதெல்லாம் உலக நன்மைக்காக நாங்கள் வைப்பதப்பா. நீங்க வச்ச நன்மை. உண்மைதான். ஆமா ஆமா, அதை பார்த்தாலும் அப்படிதான் தெரியுது. நீங்க கூத்தியா வச்சா அடித்தடி தான் போய் நிற்கும். நாங்க வச்சாக்க அடித்தடி கேஸ் போய். உண்மைதான். நேற்று எப்படி மத்தாலக்கார அடி வாங்கினாரு? உண்மைதான். அது மாதிரிதான். சரி, கூத்தியா கண்ணு சேர்த்தனா 8 கண்ணு. மறுபடியும் கூத்தியா கூத்திக்கிறேன். கங்காதேவி செல்லமாக வைத்திருக்கிறேன். கங்காதேவி. ஓ, செல்லமா வேறையா? செல்லமாவா? மொத்தம் 3. செல்லமா இல்லடா, நான் சந்தோஷமாக வைத்திருக்கிறேன். அட, சந்தோஷம் வேற. 4 ஆச்சு. அப்ப 4 ஆச்சு. அட, பிரியா வச்சிருக்கிறேன்ப்பா. பிரியா வேற. அப்ப 5 பொண்டாட்டியா? ஆமா. பைத்தியக்காரா, ஒரு சொன்னீங்க சக்தி ஒண்ணு சொன்னீங்க. ஆமா. தலைமையில கங்காதேவி சொன்னீங்க. ஆமா. அப்புறம் செல்லம்மா சொன்னீங்க. செல்லம்மா. அப்புறம் பிரியா சொன்னீங்க. ஆமா. அப்புறம் சந்தோஷம், கொப்பாயி, வரதாயி, 5. பைத்தியக்காரா, ஒரு அந்த பேரு புகழோடு சொல்ல கூட வார்த்தை அந்த வார்த்தையானது. ஆஹா, சரி சரி. கங்காதேவி தலைமையில வச்சதுனாலே அந்த கங்காதேவிக்கு 2 கண் இருக்கிறது. அப்படிங்களா? உண்மைதான். அப்ப 8 கண் ஆச்சு. இந்த சிவபெருமானுக்கு வலது கண் இடது கண். 8 2 10. நெத்தில ஒரு கண் இருக்கும் பாரு. 11 கண்ணு வந்துட்டு. இந்த 2000 கண்ணு வேணும். இதோ என்னுடைய உடம்புல ஊர்ந்து கூட இருக்கிறானே ஆதிசேன சொல்லக்கூடிய நாகப்பாம்பு. இந்த நாகப்பாம்புடா. இந்த பாம்பு மஞ்சசாரியா? மஞ்சசாரியா? என் கண்ணுக்கு மஞ்சசாரியா தெரியும். உன் கண்ணுக்கு அப்படிதான் தெரியும். ஆதிசேன சொல்லக்கூடிய நாகப்பாம்பு. இந்த பாம்புக்கு 1000 தலை. 1000 தலைனா ஒரு தலைக்கு 2 கண்ணு எத்தனை வருது? 2000 கண். 2000 கண்ணு. அதுல ஒரு 2000, இதுல ஒரு 11. 2011 கண் படைத்த சிவபெருமானை என்று தெரிந்து கொள்ள பெயரானது. அப்படிங்களா? உண்மைதானப்பா? சரி, கணக்கு கரெக்ட். புரிந்ததா? சரி சாமி. தெரிந்ததா? இன்னொரு சந்தேகம். சந்தேகமா? என்னப்பா என் மேல உனக்கு என்னடா சந்தேகம்? இல்லைங்க, தலை மேல போய் கூத்தியால வச்சிருக்கீங்களே, அவ எங்க போய் ஒண்ணு கூடுவா, எங்க பீப்பி எழுவா? அகராதி பிடிச்சவன இதெல்லாம் சாமி கிட்ட கேக்குற கேள்வியா? இதெல்லாம் சாமி பண்ற வேலையா? கூத்தியால போய் தலைமையில வச்சுக்கிறது? நான் நன்மைக்காக வச்சிருக்கிறேன்ப்பா. எதுலயே வச்சுட்டு போங்க. வெங்காயத்துல. வெங்காயமா? வெங்காயம் வச்சு என்ன? எங்க மூத்திரம் விடுவா, எங்க பீப்பி எழுவா? நந்தீஸ்வரா, தலைமையில பாத்ரூம் இருக்குதா? என்ன தலைமையில வெளியே உட்காரத்துக்கு ககுசூரும் இருக்குதா? என் தலைமையில போய் பாத்ரூம் வைக்கிறியா? எங்க போவா? நந்தீஸ்வரா, நீ கேட்கூட வார்த்தை உண்மைதானப்பா. கங்காதேவி தலைமையில வச்சிருக்கிறீங்க. அந்த கங்காதேவியானவள் சிறுநீர் கலைப்பது எப்படி, மலம் கலைப்பது எப்படின்னு சொல்லி அப்படி கேட்கணும்டா. அது சிறுநீர் திருநீர் எல்லாம் எனக்கு தெரியாது. ஓப்பனா தான் பேசுவேன். எந்த உச்சல போச இந்த பிய இருக்குது. அட, நாங்க தேவர்கள் எது சாப்பிட்டாலும் எது பேசினாலும் நாங்க மறைப்பொருளாக நாங்க பேசுவோம். நீங்க மரப்புள்ளோ தின்னுங்க, என்னமோ புல்லு தின்னுங்க, என்னமோ பண்ணிக்கோங்க. மறைப்பொருளப்பா. அது நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. எப்படி? கூத்தியா தலைமையில இருக்குல்ல? கூச்சன்னு சொல்லறா, நான் இந்த வாய் வெந்து போயிடும். சரி, ஸ்டெப்னி வர்றா. கங்கை. கங்கை. சரி, ரெஞ்சகாத்தி எந்த உச்சல போசு. அப்பா ஆண்டவா, அது ஒரு சாமியை பத்தி கேவலமாக பேசாதப்பா. கங்காதேவி என்னையா போய் சாமி? வாயா போயாங்கிறானே. கூத்தியால போய் தலைமையில இருந்து சாமியா? எங்க மூத்திரம் விடுவா? நந்தீஸ்வரா, கங்காதேவியானவள் தலைமையில வச்சிருக்கானே, அந்த கங்காதேவி எங்க போய் சிறுநீர் கலப்பது எப்படி? அதுக்கு ஒரு விளக்கம் இருக்கு. இப்ப கூத்தாடி இருக்கிற கூத்துனா காட்டு வரைக்கும் போவியா? போவேன்.
காட்டு வேலை செய்து கொண்டு இருக்கும் பொழுது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஏன்னா மத்திய நேரத்துல காட்டு வேலை செய்து கொண்டு இருக்கும் பொழுது நம்ம உடம்புல இருந்து என்ன வருகிறது? வேர்வை தண்ணியா ஊட்டும். அப்படியே உடம்புல இருந்து சலசலம் வேர்வை தண்ணி வருதுல்ல, அந்த வேர்வை தண்ணி தான் கங்கா தேவியானவள் சிறுநீர் கலப்பது அப்படிதானப்பா. அப்ப எங்க உடம்புல வர்ற வேர்வை தான் அந்த கூத்திய மூத்திர விடுறதா? ஏன்னா கூத்தியா என்னதுன்னு பேசுவேன். அதனாலதான் வேர்வை கொஞ்சம் நாகுல பட்டாலும் உப்பு கறிக்குது. உண்மையானப்பா. இப்படிதான் கண்ணில் பட்டாலும் கண் எரிச்சலா இருக்கும் பாரு. பாருங்க இவரு தலைமையில வச்சுட்டு நம்ம மேல ஒண்ணு கொடுறான். எல்லாம் மனிதன் மேல ஒப்படைத்திருக்கேன். எங்க போய் பேலுவா? ஓ சாமிநாதா, சொல்லுங்க. அதுக்கு ஒரு விளக்கம் இருக்கிறது. அதுக்கு என்ன? கங்கா தேவியானவள் மனம் கலைப்பது எப்படி? அது உனக்கு ஒரு விவரம் தெரியுமா? கை நீட்டுப்பா. கை நீட்டிட்டியா? இந்த இடத்துல அப்படியே தேய்ச்சி பாரு. தேய்க்க என்ன வருகிறது? கருப்பா உருண்டை அழுக்கு வருது. அழுக்கு வருதா? அந்த அழுக்கு எடுத்து மூந்து பாரு. பீனாத் தான் வருது. இப்படிதான் கங்கா தேவியானவள் மனம் கலைப்பது அப்படிதானப்பா. பாத்துக்காத உண்மைதானப்பா. அப்ப மனசம் உடம்புல வர்ற அந்த வேர்வை, ஆமா, கூத்தியா மூத்திர விடுறது, அந்த அழுக்கு வந்து பிபி ஆடுறது. உண்மைதானப்பா. கூத்தியா நீங்க வச்சது எங்க மேல எல்லாம் பண்ற. நந்தீஸ்வரா, பூலோகத்துல தினத்தோறும் அந்த கங்கா தேவி பூலோகத்துல இறக்க முடியுமா? முடியாது. தினத்தோறும் இறக்கி விட்டால் இந்த உலகமே தண்ணீர் மயமாக போய்விடும். அதனாலதான் அந்த கங்கா தேவி தலைமையில உட்காந்துக்கிட்டு என்னென்ன செய்யறாளோ அத்தனையுமே மனிதன் மேலேயே ஒப்படைத்திருக்கிறேன்ப்பா. அப்ப இது ரெண்டுமே எங்க மேல வருது. எல்லாம் மனிதன் மேலே தான். சரிங்க. அவ வீட்டுக்கு தூரமா போயிட்டா பைத்தியக்கார. பெண்களுடைய சமாசாரம் பொம்பளை கிட்ட தானே கேட்கணும். பொம்பளையே தலைமையில நீங்க தானே வச்சிருக்கீங்க. ஆமா, உங்ககிட்ட கேட்க யாருக்கிட்ட கேட்கறது? அது பார்த்தாலும் அப்படிதான் பாருங்க. என்னங்க நன்றி சாமி. பெண்கள் மாதத்துக்கு ஒரு தடவை மாதவிடாய மாத விளக்கு பெண்கள் வீட்டுக்கு தூரமாக போறாங்க. ஆமா ஆமா. அவங்க வந்து மங்கை சமைந்தால் கங்கையில போய் முழுகலாம். கங்கையில போய் நீராடி கொண்டு வரலாம். அந்த கங்கை சமையா எங்க போய் முழுகுவோம்? அருமையான கேள்வி அப்பா. நந்தீஸ்வரா, அதாவது அதுக்கு ஒரு விளக்கம் இருக்கிறது. எப்படி என்றால், இந்த சிவனும் சத்தியமும் நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்போம். சரி, அப்படி சந்தோஷமா இருந்தாலும் மாதத்திலே ஒரு நாள் எங்க ரெண்டு பேருக்கு வாக்குவாதம் வரும். யாரு? சக்திக்கு உங்களுக்கு? ஆமா, சண்டை வந்துடும். சரி, சண்டை வந்தோட அவளை என்னை தரிக்குறமாக பேசுவதும் நான் அவளை தரிக்குறமாக பேசுவதும் இப்ப ரெண்டு பேருக்குமே வாக்குவாதம் வந்த உடனே சரி உண்மையவள் சத்தியானவள் என்ன கோபம் செஞ்சுக்கிட்டு ஓடி போயிடுவா. உங்ககிட்ட கோவிச்சுக்கிட்டு. ஆமா. அப்பொழுது நான் என்ன செய்வேன்? தன்னும் தன்மையாக கையில இல ஒருத்தனை நான் இருக்கும் பொழுது எனக்கு ஆங்கூரமானது கோபமானது வரும். கோபம் வரும்போது என்ன செய்வேன்? இவரை காலத்துக்கு நடனமாடி கொண்டிருப்பேன். ஒரு உத்தரதானவம். ஆமா. அப்படி ஆட 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 ஆங்கூரமானது கோபம் வந்த உடனே இவருடைய நெத்திக்கனை திறந்து பார்ப்பேன். என் நெத்திக்கனை திறந்து பார்த்தா என் நெத்திக்கலை என்ன வரும்? என்ன வரும்? நெருப்பு மட்டும் தான் வரும். ஒரு நெத்திக்கடை திறந்தா நெருப்பு, தீப்பொறி. தீப்பொறி வரும் பொழுது அந்த நேரத்தை பயன்படுத்திக் கொண்டு கங்கா தேவி எங்க இருக்கிறது? தலைமையில இருக்கிறது. நெத்தில இருந்து நெருப்பு வருது. அப்படி அந்த கங்கா தேவியானவள் அந்த நேரத்தை பயன்படுத்திக் கொண்டு மாதத்திலே ஒரு நாள் அந்த கங்கா தேவியானவள் வீட்டுக்கு தூரமாக போய் விடுவாள். எத்தனை கிலோமீட்டர் போவா? எத்தனை கிலோமீட்டர் போறது? வீட்டுக்கு தூரமா போயிடுவானுங்களா? என்ன பைபாஸ் ரோடு தலைமையில வச்சிருக்காங்க கிலோமீட்டர் போய் கணக்கு போடுறதுக்கு. சொன்னீங்களா வீட்டுக்கு தூரமா போயிடுவாங்க. ஆனா அந்த பெண்கள் சூரமாக போய் விடுவாள். மாத விளக்காக. உண்மைதான். அப்பொழுது கங்கா தேவி தலைமையில இருந்துகிட்டு வீட்டுக்கு தூரமான போனா அந்த உதரமலை எங்க போய் விடுவோம்? அந்த நெத்தியில வர நெருப்புல தான் விடுவோம். நெருப்புல இருந்தா என்ன ஆகும்? கொசிக்கு சாம்பல் ஆயிரும். இப்படிதான் கங்கா தேவியானவள் மாதத்திலே ஒரு நாள் வீட்டுக்கு தூரமாக போவது. அப்படியா? உண்மைதானப்பா? இப்ப விளக்கம் தெரியுது. புரிந்ததா? நந்தீஸ்வரா, அப்படி இருந்தா நானும் இந்த அகில உலகத்திலே நாங்கள் தேவர்கள், நாங்கள் 3 பேர். யார் யார் தெரியுமா? சிவன், விஷ்ணு, பிரம்மான்னு சொல்லக்கூடிய மும்மூர்த்தி தேவர்கள். இந்த மும்மூர்த்தி தேவர் இருந்தால ஒவ்வொரு சாமிக்கும் ஒரு வேலை இருக்கிறது. அப்படிங்களா? உண்மைதானப்பா? பிரம்மாவுக்கு என்ன வேலைங்க? சத்தியலோகத்திலே வந்திருக்கூடிய பிரம்மதேவனுக்கு என்ன வேலை? கருவே உருவாகி உருவே ஜனமாகி பிண்டத்தை படைக்கும் தொழில் பிரம்மதேவனுக்கு படைத்திருக்கிறேன். சரி, விஷ்ணுவுக்கு? மாயவனுக்கு என்ன வேலை? அழிக்கும் தொழில் படைத்தவன் மாயவனுக்கு. நல்லவங்களுக்கு வரத்து கொடுப்பாரு, கெட்டவங்களை அழிச்சுட்டு போடுவாரு. அப்ப உங்களுக்கு என்ன வேலை? இந்த சிவபெருமானுக்கு என்ன வேலை? நாள்தோறும் இந்த 14 உலகத்துல பூலோகத்துல யாருமே பசியோட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மனதில் நினைத்துக் கொண்டு படியெடுக்கக்கூடிய பரம என்றே இவனுக்கு வேலையானது. அப்படியா?